நம்ம ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படும்போது, நமக்கான ஒரு வழிய கர்த்தர் நியமிச்சிருக்காரு. அந்த வழியில தான் நம்ம பயணிக்க வேண்டியிருக்கு. ஆனா, பல நேரங்கள்ல அந்த வழியிலேருந்து விலகிர்றோம். அது எப்படிப்பட்ட பிரச்சனைகள கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் இன்றைய மெசேஜில நம்ம பார்க்க போறோம். இது அரேசன்ஷைன்.இன் யூடியூப் சேனல். நான் உங்க கர்த்தருக்குள் அன்பான சகோதரன். வாங்க இன்றைய மெசேஜுக்குள்ள போவோம். கர்த்தருடைய வழிகள பத்தி நம்ம சிந்திக்கும்போது, தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட வழிய நியமிச்சு தான் அழைச்சிருக்காரு. அதற்காக நமக்கு ஒரு செம்மையான பாதைய கர்த்தர் நியமிச்சிருக்காரு. இத குறிச்சு ஓசியா 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம வாசிக்க முடியுது. கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள் அப்படின்னு அங்க பார்க்க முடியுது. அதே நேரத்துல மனிதனுடைய வழிகள் எப்படி இருக்கும்? அதாவது சுயமா நம்ம சித்தத்தின்படி நடக்கிற பாதைகள் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, அது செம்மையாய் தோன்றுகிற பாதைகள். ஆனா, அது மரண வழிகள் அப்படின்னு நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்க முடியுது. அப்போ மரண வழிகள் ஏன் நம்ம பயணிக்கிற பாதைகள் மட்டும் ஏன் மரண பாதைகளா இருக்கு, மரண வழிகளா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மாம்சத்துக்குரிய பாதையா இருக்கு. இன்னொன்னு, அதுல ஒரு நேர்த்தி இருக்கிறதில்ல. அது எதிர்காலத்த பற்றி அறியாத ஒரு வழியா இருக்கு. அ ஆனால் ஆண்டவர் நியமித்திருக்கிற பாதைய பார்த்தீங்கன்னா, அது செம்மையான பாதையா இருக்கும். எதிர்காலத்த குறித்தும், எதிர்கால திட்டங்கள குறித்தும் ஆண்டவர் தெளிவா நியமிச்சிருக்காரு. இந்த பாதைய பற்றி நம்ம சரியா தெரியாத நேரத்துல, பல வேளைகள்ல நம்ம போன பாதையிலிருந்து விலகி, வேற பாதையில பயணிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இல்லைன்னா, ஒரு முட்டு சந்துல போய் இடிச்சு, திரும்பவும் நம்ம பயணத்த பழைய வழிக்கே கொண்டுவர வேண்டிய சூழ்நிலையும் நிலவுது. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல வாசிக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள வழிநடத்தின பாதைகள நீங்க மறக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வாசிக்க முடியுது. அப்படிங்கும்போது, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களான நம்மளும் நம்மள நடத்தி வந்த பாதைகள நம்ம என்னைக்குமே மறக்கக்கூடாது. அப்படி மறக்கும்போது தான் நம்ம சொந்தமான வழிய தேர்ந்தெடுக்கிறோம். சொந்தமான பாதையில பயணிக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா, நம்ம தேர்ந்தெடுக்கிற வழி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சொல்றாரு ஏசாயா 55:8ல, "உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. உங்கள் நினைவுகளும் என் நினைவுகள் அல்ல." அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு முடிவில்லாத வழியில தான் கொண்டோய் நிறுத்துது அப்படின்னு ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. இத குறிச்சு நம்ம தொடர்ந்து வாசிக்கும்போது, பல சூழ்நிலைகளிலும் நம்மளுடைய வழிகள ஆண்டவர் சீர்தூக்கி பார்க்கிறாரு அப்படின்னு நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்க முடியுது. தேவன் நம்மளுடைய வழிகள சீர்தூக்கி பார்க்கும்போது, சில நேரங்கள்ல அது குறைவுள்ளதா இருக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானியேல் புஸ்தகத்துல வர ஒரு ராஜாவ பார்க்க முடியுது. அவருடைய வழிகள ஆண்டவரு சீர்தூக்கி பார்க்குறாரு. ஆனா, குறைவுள்ளதா கண்டதாக நம்ம வாசிக்க முடியுது. அப்படிங்கிறப்ப நம்மளுடைய வழிகள ஆண்டவர் சீர்தூக்கி பார்க்கும்போது, அது குறைவுள்ளதா இருக்கவே கூடாதுங்க. அப்படி குறைவுள்ளதா இருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு அது உகந்ததா இருக்காது. இன்னொன்னு, ஆண்டவர் வைக்கிற பாதையில நம்மனால சரியா போக முடியாது. இத குறிச்சு நம்ம வாசிக்கும்போது, ஓசியா 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம துவக்கத்துல வாசிச்சது போலவே, ஆண்டவருடைய செம்மையான பாதைகளை யாரால உணர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமான்களால மட்டும் தான் உணர முடியும் அப்படின்னு வாசிக்க முடியுது. அப்ப மத்தவங்களால அது உணர முடியாதா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா முடியாது. ஏன்னா, தேவனுடைய வசனத்தின்படியும், அவருடைய வார்த்தையின்படியும் ஜீவிக்கிறவங்களால மட்டும் தான் நீதிமான்களா வாழ முடியும். அப்படி நீதிமான்களா வாழ்றவங்களால மட்டும் தான் ஆண்டவருடைய வழிகள அறிய முடியும். அப்படி அறிய முடியாத மற்றவர்கள் எல்லாருமே அந்த பாதையில விழுவார்கள். அதாவது நீதிமான்கள் நடக்கிறாங்களே, அதே போல நம்மளும் நடப்போம் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து பயணிக்கக்கூடிய பலரும் வழி தவறி இடறி விழுவாங்க அப்படின்னு அந்த வசனத்துல நம்ம வாசிக்க முடியுது. ஸோ ஆண்டவருக்கு பயந்து ஜீவிப்போம். ஆண்டவருடைய நம்மளுக்காக வைத்திருக்கிற பாதையை நம்ம அறிந்து கொள்ள நீதிமான்களாக ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு நேராக, பூரணத்துக்கு நேராக நம்மளுடைய பாதையை செவ்வைப்படுத்துவோம். அப்படி செவ்வைப்படுத்தும் போது ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற செம்மையான பாதையை நம்ம அறிந்து கொள்ள முடியும். இதை குறித்து சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம வாசிக்கும்போது,
நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்கிறப்ப நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது ஆண்டவர் நம்ம நடக்க வேண்டிய பாதையை வழியை ஆண்டவரே நமக்கு போதித்து தருவார். அப்படி போதித்து தரும்போது அது சீரான பாதையாக இருக்கும், செம்மையான பாதையாக இருக்கும். நம்ம எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துல போய் சேரவும் முடியும். இன்னொன்று, நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இதை தவிர்த்து நம்ம மற்றவர்களுடைய பாதைகளையோ அல்லது மற்றவர்கள் இப்படியெல்லாம் போகிறாங்களே அவங்கள நான் ஃபாலோ பண்ணி போகிறேன் அப்படிங்கிற வாக்கில் நம்ம ஃபாலோ பண்ணி போகும்போது சில நேரங்களில் நமக்கு அது உகந்த பாதையாக இருக்காது. அங்கிருந்து நம்ம திரும்பவும் ஆண்டவர் நியமிச்சிருக்கிற பாதையை நோக்கி தேடி அலைகிறவர்களா தான் இருப்போமே தவிர அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் அதோடைய முடிவு சரியாகவும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆண்டவர் போதிக்கிறார். அந்த போதிக்கிற அந்த பாதையை நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டு ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் அனுகிரகங்களையும் நம்ம சரியாக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு அதுக்கு உதவி செய்வாராக. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க araisenshine.in அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்தும் எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.